டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிசைன் ஆஃப் ரிஜிட் ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஸோ கப்ளிங்கில் நமக்கு வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் இருக்குது, ஹப் இருக்குது, ஃப்ளாஞ்ச் இருக்குது, தென் கீ இருக்குது அண்ட் போல்ட் இருக்குது. ஓகே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் வந்து நம்ம இது பண்ணோம். ஷாஃப்ட் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணோம். செகண்ட் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஹப் அண்ட் ஃப்ளாஞ்ச் வந்து நம்ம டிசைன் பண்ணோம். தேர்ட் வந்துன்னா கீ வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணோம். ஃபோர்த் வந்துன்னா டிசைன் ஆஃப் போல்ட் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணோம். ஓகே. ஸோ வந்து அடுத்தது வந்து என்ன டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ரிஜிட் ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஸோ வந்து என்ன ஃப்ளாஞ்ச் கப்ளிங்கோட மெட்டீரியல் கீ, போல்ட் அண்ட் ஷாஃப்ட். அதோட மெட்டீரியல் வந்து என்ன ஜென்ரலாக வந்து என்ன மைல் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கப்ளிங் ஹப் அண்ட் ஃப்ளாஞ்சுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கேஸ்டியான் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து டிசைன் ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் ஷாஃப்ட் டயாமீட்டர். ஷாஃப்டோட நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னது ஃபஸ்ட்டு வந்து என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஷாஃப்ட் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அப்போ வந்து என்ன ஷாஃப்ட் டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஷாஃப்ட் டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு T is equal to 60 into P divided by 2 into pi into n. ஸோ Pன்றது வந்துன்னா பவரு, என்னன்றது வந்துன்னா ஸ்பீடு. ஓகே. Pன்றது வந்து பவர், என்னன்றது வந்து ஸ்பீடு. ஸோ இப்போ Pன்றது வந்து பவர், என்னன்றது வந்து ஸ்பீடு. நெக்ஸ்ட் வந்துன்னா டார்க் transmitted by shaft T is equal to pi by 16 into tau s into d cube. இந்த tau s அப்படின்றது வந்து என்ன allowable shear stress for shaft. சரியா? ஸோ allowable shear stress for shaft material. D அப்படின்றதுனா diameter of the shaft. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா diameter of the shaft தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஷாஃப்டோட டயாமீட்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்னன்னா ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணோம். R20 சீரீஸ்லேருந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படின்றது என்னன்னா டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி கப்ளிங். ஸோ இதுக்கு வந்து என்ன டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 வந்து எடுக்கணும். ஸோ டேட்டா புக்கில் வந்து என்ன பேஜ் நம்பர் 7.134 வந்து பார்த்திங்கன்னா இது கப்ளிங்கோட டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளாஞ்ச் கப்ளிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதே இது வந்துன்னா பேஜ் நம்பர் 7.135ல ப்ரொடெக்டிவ் டைப் ஃப்ளாஞ்ச் கப்ளிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொடெக்டிவ் டைப்பில் வந்துன்னா இந்த போல்ட் அண்ட் ஹப்புக்கு மட்டும் போல்ட் அண்ட் ஃப்ளாஞ்சுக்கு மட்டும் என்ன ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதாக இருந்ததுன்னா ப்ரொடெக்டிவ் டைப் ஃப்ளாஞ்ச் கப்ளிங். ஸோ அன்ப்ரொடெக்டட் டைப் ஃப்ளாஞ்ச் கப்ளிங் வந்து அது வந்து இருக்காது. ஓகே. ஸோ இப்போ வந்து என்னென்னா நமக்கு வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்துன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் இருக்குது. ஓகே. ஷாஃப்ட் இருக்குது, கீ இருக்குது, தென் வந்துன்னா 2 ஃப்ளாஞ்ச் இருக்குது. ஓகே. ஷாஃப்ட் இருக்குது, 2 சைடு வந்து ஷாஃப்ட் இருக்குது, தென் வந்துன்னா கீ வேஸ் இருக்குது, 2 சைடுமே கீ வேஸ் இருக்குது, தென் வந்துன்னா 2 ஃப்ளாஞ்ச் மெட்டீரியல் இருக்குது. ஸோ வந்து ஃப்ளாஞ்சில் வந்து அதுக்கப்புறம் வந்துன்னா 2 ஃப்ளாஞ்சு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா போல்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? போல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன இதில் வந்து இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ டி அப்படின்றது வந்துன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ டி அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட். ஸோ அதான் வந்துன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்ன்றதுனா டிசைன் ஆஃப் ஷாஃப்ட். டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் அப்படின்றது வந்து என்னென்னா ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே. டிசைன் ஆஃப் ஷாஃப்ட் வந்து ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2D அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் டி அப்படின்றது என்னன்னா அவுட் சைட் டயாமீட்டர். சரியா? அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப். ஓகே. ஸோ கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 2Dன்னு கொடுத்துருக்காங்க. அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப். இது வந்துன்னா ஹப்போட அவுட் சைட் டயாமீட்டர் கேபிட்டல் டி அப்படின்றது. தென் வந்துன்னா எல் இஸ் ஈக்குவல் டு 1.5D அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. எல் அப்படின்றதுனா லென்த் ஆஃப் தி ஹப். சரியா? எல் அப்படின்றதுனா லென்த் ஆஃப் தி ஹப். எல் இஸ் ஈக்குவல் டு 1.5D அப்படின்றது டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஈக்குவேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. எல் இஸ் ஈக்குவல் டு 1.5D அப்படின்றதுனா லென்த் ஆஃப் தி ஹப். நெக்ஸ்ட் வந்துன்னா D1 இஸ் ஈக்குவல் டு 3D அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ D1 அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் சர்க்கிள். ஸோ ஒரு போல்ட்டுக்கும் இன்னொரு போல்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டயாமீட்டர். ஓகே. ஒரு போல்ட்டுக்கும் இன்னொரு போல்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டயாமீட்டர், அதாவது டயாமீட்டரோட சர்க்கிள். ஓகே. ஸோ இதுனா diameter of the bolt circle D1 அப்படின்றது பார்த்தோம்னா D1 is equal to 3D அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க டயக்ராமில். சரியா? ஸோ அதோட வேல்யூ இதுவும் வந்து ஈக்குவேஷனை இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா D2 is equal to 4D அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ D2 is equal to 4D அப்படின்னா D2 அப்படின்னா ஓவரால் டயாமீட்டர். சரியா? D2ன்றதுன்னா ஓவரால் டயாமீட்டர் ஆஃப் தி ஃப்ளாஞ்சு. ஸோ D2ன்றதுன்னா ஓவரால் டயாமீட்டர் ஆஃப் தி ஃப்ளாஞ்சு. ஸோ D2 வந்து இது பண்ணோம்.
டிஎஃப் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. டிஎஃப் அப்படின்றதுனா D/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஎஃப் அப்படின்றதுனா திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளான்ஜ். சரியா? ஸோ இது ஃப்ளான்ஜோட திக்னஸ். ஃப்ளான்ஜோட திக்னஸ் தான் வந்து என்னன்னா டிஎஃப். ஓகே, டிஎஃப் அப்படின்னா ஃப்ளான்ஜோட திக்னஸ். தென் வந்து என்னன்றது வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் போல்ட். சரியா? போல்ட்டுக்கு வந்து என்னன்னா எத்தனை நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் வந்து இருக்குது, ஃப்ளான்ஜ் கப்ளிங்கில் எத்தனை நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் இருக்குது. இது வந்து பேஸ்ட் அப் ஆன் தி டயாமீட்டர். டயாமீட்டர் இருந்ததுன்னா அப் டு 40 mm இருந்துச்சுன்னா n is equal to 3. அப் டு வந்து 100 mm இருந்துச்சுன்னா நம்ம வந்து n is equal to 4 வந்து எடுத்துப்போம். அப் டு 180 mm இருந்துச்சுன்னா n is equal to நம்ம வந்து 6 எடுத்துப்போம். ஓகே, ஸோ மோர் தென் 180 வந்துச்சுன்னா நமக்கு வந்து n is equal to 8 வந்து எடுத்துப்போம். ஓகே, ஸோ n is equal to 3 for diameter up to 40 mm. தென் வந்துன்னா n is equal to 4 for diameter up to 100 mm. then n is equal to 6 for diameter up to 180 mm. நெக்ஸ்ட் வந்துன்னா டிபி இஸ் ஈக்குவல் டு D/4 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டிபி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் ஃப்ளான்ஜ். ஓகே, டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் தி ப்ரொடெக்டிங் ஃப்ளான்ஜ். இந்த அடுத்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் தி ப்ரொடெக்டிங் ஃப்ளான்ஜ். ஸோ இந்த எல்லா வேல்யூஸுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். சரியா? பேஸ்ட் அப் பண்ணி எல்லாமே வந்து என்னது ஷாஃப்ட். டின்றதுனா ஷாஃப்ட் டயாமீட்டர். டின்றதுனா ஷாஃப்ட் டயாமீட்டர். ஸோ ஷாஃப்ட் டயாமீட்டர் பேஸ் பண்ணி இந்த எல்லா வேல்யூஸுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து செகண்ட் ஸ்டெப். இது வந்து டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 இந்த ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. பேஜ் நம்பர் 7.134 வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப் டி கேபிட்டல் T is equal to 2D. டின்றதுனா ஷாஃப்ட் டயாமீட்டர். தென் லென்த் ஆஃப் தி ஹப் L is equal to 1.5D. then pitch circle diameter of the bolt இருந்ததுனா capital D1 is equal to 3 into D. outside diameter of the flange D2 is equal to 4 into D. thickness of the flange இருந்ததுனா TF is equal to D/2. number of bolt வந்து calculate பண்ணோம். number of bolt இருந்ததுனா based upon the diameter. diameter வந்து up to 40 mm இருந்துச்சுனா 3, up to 100 mm இருந்துச்சுனா 4, up to வந்து 180 mm இருந்துச்சுனா 6. more than 180 போச்சுனா நமக்கு வந்து 8 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். then thickness of the protective flange TP is equal to D/4. தென் வந்துன்னா லென்த் ஆஃப் த கீ வந்து இது பண்ணும். ஸோ லென்த் ஆஃப் த கீக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா L is equal to இது வந்துன்னா இல்லை லென்த் ஆஃப் தி ஹப் அப்படின்றது வந்துன்னா கேபிட்டல் L. ஓகே, லென்த் ஆஃப் த கீ அப்படின்றதுனா ஸ்மால் எல். ஸோ ஸ்மால் இஸ் equal to 1.5D. ஸ்மால் எல் இஸ் equal to 1.5D. ஸோ ரெண்டுமே சேம் தான். லென்த் ஆஃப் தி ஹப் இஸ் equal to லென்த் ஆஃப் த கீ இஸ் equal to 1.5D. நெக்ஸ்ட் வந்துன்னா கீயோட டைமென்ஷன்ஸ் வந்து இது பண்ணும். இதுக்கு வந்துன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.6 வந்து பார்க்கணும். 5.16 டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 5.16. ஸோ இப்போ டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 5.16 வந்து பார்க்குறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க டைமென்ஷன்ஸ் ஆஃப் parallel keys அண்ட் கீவேஸ் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் ஷாஃப்ட் டயாமீட்டர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கிராஸ் செக்ஷன் வந்து கீயோட கிராஸ் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபார் ஷாஃப்ட் டயாமீட்டர் 6 above 6 up to 8 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 8 above 8 up to 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து 35 mm அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த இது வந்து எடுத்துக்கிறோம். வித் ஆஃப் த கீ வந்துன்னா 10 mm. ஹைட் ஆஃப் த கீ ஹைட்டுன்னு சொல்ல மாட்டோம், இங்கே வந்துன்னா திக்னஸ் அப்படின்ற சொல்லுவோம். ஸோ வித் இங்கே வந்து என்ன வித் நமக்கு வந்து டேட்டா புக்கில் வித் பின்னு கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து ஹச்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டேட்டா புக்கில் வந்து எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா வித் ஆஃப் த கீ வந்துன்னா டபிள்யூன்னு எடுத்துப்போம், திக்னஸ் ஆஃப் த கீ வந்துன்னா டீன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 10 mm, டி இஸ் ஈக்குவல் டு 8 mm. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டயாமீட்டர் வந்து என்னென்னா நமக்கு வந்து 35 mm இருந்துச்சுன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு 10 mm, திக்னஸ் வந்து என்ன 8 mm அப்படின்றது வந்து எடுத்துப்போம். இது வந்துன்னா கொடுத்துருக்க ஷாஃப்ட் டயாமீட்டருக்கு நமக்கு வந்து அப்டைன் ஆகிருக்க ஷாஃப்ட் டயாமீட்டருக்கு வந்துன்னா வித் ஆஃப் த கீயும் திக்னஸ் ஆஃப் த கீயும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, இந்த இது வந்து இந்த ரெண்டு வேல்யூஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்துன்னா தேர்ட் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தோன்னா ஷாஃப்ட் டயாமீட்டர் 35 இருந்துச்சுன்னா வித் ஆஃப் த கீயும் திக்னஸ் ஆஃப் த கீயும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம், டபிள்யூ அண்ட் டீன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நான் தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா செக்கிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த கப்ளிங். சரியா? அதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து என்னென்னா டிசைன் ஆஃப் ஹப் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும். நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்தோம் ஷாஃப்ட் நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். ஷாஃப்ட் டிசைன் பண்ணுறது வந்து ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து கால்குலேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துன்னா ஹப் வந்து டிசைன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்துன்னா ஃப்ளான்ஜ் வந்து டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ வந்துன்னா ஹப் டிசைன் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135. டேட்டா புக்கில்
பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஹப்பு, கீ, ஃப்ளாஞ்சு, போல்ட் இதில் எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து ஹப்போட ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னது? டார்க் T = π/16 × τc × d⁴ minus small d⁴ divided by capital D அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஹப் ஃபர்ஸ்ட் வந்துன்னா நம்ம வந்து டிசைன் ஆஃப் ஹப் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஹப் வந்து டிசைன் பண்ணுறதுனால τc அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா allowable shear stress for flange. ஓகே, allowable shear stress for flange. ஜென்ரலாக வந்து ஃப்ளாஞ்ச் வந்துன்னா கேஸ்ட் அயர்ன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ allowable shear stress for flange அது வந்து τc. கேபிட்டல் D வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டயாமீட்டர். ஸ்மால் டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் டயாமீட்டர். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ஹப்போட இது வந்து டிசைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன முக்கியமான ஒரு இதுனா நம்ம வந்துட்டு allowable shear stress வந்து கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. allowable shear stress வந்து கொஷினில் வந்து கொடுத்துருப்பாங்க, அது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. பட் தென் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு டவுசியோட வேல்யூ தான் வந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டவுசியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். அந்த வேல்யூ வந்துன்னா இட் ஷுட் பி லெஸ் தென் allowable shear stress. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்ம டேட்டா புக்கில் 7.135 டார்க் = π/16 × τc × d⁴ minus d⁴ divided by d அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். ஓகே, τc அப்படின்றது பார்த்தீங்கன்னா allowable shear stress shear stress for flange material. ஓகே, ஸோ இப்போ வந்துன்னா கேபிட்டல் டின்றதுனா அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப், நமக்கு வந்து டின்றதுனா ஷாஃப்ட் டயாமீட்டர். இதில் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா டவுசியோட வேல்யூ தான் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ கொஷினில் வந்து என்னென்னா allowable shear stress வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க, பட் தென் அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், டார்க் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். சரியா? இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துன்னா டார்க் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்துன்னா டார்க் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டார்க் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி டவுசியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ வந்துன்னா கால்குலேட் டவுசியோட வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ கால்குலேட்டட் டவுசியோட வேல்யூ வந்துன்னா இட் ஷுட் பி லெஸ் தென் allowable டவுசி. ஓகே, allowable shear stress ஓட நமக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்து கம்மியாக இருக்கணும். கால்குலேட் பண்ண டவுசியோட வேல்யூ வந்துன்னா இட் ஷுட் பி லெஸ் தென் allowable டவுசி. ஸோ அப்போ வந்துன்னா டிசைன் இஸ் சேஃப். ஓகே, அப்போ வந்துன்னா டிசைன் இஸ் சேஃப். இன்கேஸ் கால்குலேட்டட் டவுசியோட வேல்யூ வந்துன்னா allowable டவுசியோட வேல்யூ வந்து விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டயாமீட்டரோட வேல்யூ வந்துன்னா ஷாஃப்டோட டயாமீட்டர் வேல்யூ வந்துன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஷாஃப்டோட டயாமீட்டர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எல்லா வேல்யூஸுமே சேஞ்ச் ஆகும். ஸோ வந்துன்னா கால்குலேட்டர் இதில் வந்து இந்த டிசைன் ஆஃப் ஹப்பில் வந்துன்னா நம்ம வந்து இங்கே கொஷினில் வந்து என்ன allowable கொடுத்துருப்பாங்க. ஸோ அது சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணணும். சரியா? இந்த கால்குலேட் பண்ணிவிட்டு இட் ஷுட் பி லெஸ் தென் தி allowable டவுசி. ஸோ அப்போ தான் வந்துன்னா டிசைன் இஸ் சேஃப். இது வந்துன்னா டிசைன் ஆஃப் ஹப். நெக்ஸ்ட் வந்துன்னா டிசைன் ஆஃப் ஃப்ளாஞ்ச். டிசைன் ஆஃப் ஃப்ளாஞ்சுக்கு வந்துன்னா டார்க் = டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்க்குறோம். இங்கே எதனா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்த்தோம்னா டார்க் = π × d²/2 τc × tf. டவுசி அப்படின்றதுனா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஃப்ளாஞ்சு, tf அப்படின்றது வந்து என்னது திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளாஞ்சு. ஓகே, கேபிட்டல் D அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப். ஓகே, கேபிட்டல் D அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் டயாமீட்டர் ஆஃப் தி ஹப். ஸோ வந்துன்னா இதுலேயும் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டவுசி வேல்யூ வந்துட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். நமக்கு வந்து டார்க் வந்து தெரியும். ஸோ டார்க் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். இது என்னன்னா டவுசி வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். இட் ஷுட் பி லெஸ் தென் தி allowable டவுசி. ஓகே, இட் ஷுட் பி லெஸ் தென் தி allowable shear stress. ஓகே, இட் ஷுட் பி லெஸ் தென் தி allowable shear stress. அப்போ தான் வந்து டிசைன் வந்து சேஃப். ஸோ இந்த என்ன எழுதிருக்கோம்னா டார்க் = π × d²/2 × τc × tf. tf அப்படின்றதுனா திக்னஸ் ஆஃப் தி ஃப்ளாஞ்சு. ஸோ நம்ம வந்து tf = d/2 அது லாஸ்ட் இதுலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து பார்ப்போம். tf = திக்னஸ் ஆஃப் த ஃப்ளாஞ்ச் = d/2. ஓகே, இது என்னன்னா டவுசியோட வேல்யூ தான் வந்து கால்குலேட் பண்ணோம். இஃப் கால்குலேட்டட் டவுசி நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற டவுசியோட வேல்யூ வந்து இஸ் லெஸ் தென் தி allowable டவுசி. allowable டவுசி வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சேஃப். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா டிசைன் வந்து சேஃப். இன்கேஸ் கால்குலேட்டட் டவுசியோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டயாமீட்டரோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். இது வந்து டிசைன் ஆஃப் ஹப் அண்ட் தென் டிசைன் ஆஃப் ஃப்ளாஞ்சு. ஸோ அடுத்து டிசைன் ஆஃப் ஹப் அண்ட் ஃப்ளாஞ்ச் டிசைன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிசைன் ஆஃப் கீவே வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ டிசைன் ஆஃப் கீ வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து என்னன்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து பாருங்கள். சரியா? டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்த்தீங்கன்னா டார்க் = L × W × சரியா? இது வந்து L × W ×
டவு கே இன்ட்டு d/2 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துன்னா எல் அப்படின்றதுனா லென்த் ஆஃப் த கீ, ஸ்மால் எல்ன்றது வந்துன்னா லென்த் ஆஃப் த கீ, டபிள்யூ அப்படின்றதுனா திக்னஸ் ஆஃப் த வித் ஆஃப் த கீ. டபிள்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த கீ. டவு கே அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ. சரியா, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல். டீன்றதுனா ஷாஃப்ட் டயாமீட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா T/2 இன்ட்டு சிக்மா சி இன்ட்டு D/2 இன்ட்டு இந்த எல் வந்து என்ன உங்களுக்கு டேட்டா புக் வந்து இருக்காது, அது வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரியா, எல் வந்து என்ன டேட்டா புக் வந்து இருக்காது. ஸோ அதுனா ஈக்குவேஷன் பிரிண்டிங் எரரு. ஸோ அதனால் T/2 இன்ட்டு சிக்மா சி இன்ட்டு D/2 இன்ட்டு எல்லுன்னு வரும். ஓகே, ஸோ அதனால் டார்க் இஸ் ஈக்குவல் டு T/2 இன்ட்டு டீன்றது வந்து என்னென்னா திக்னஸ் ஆஃப் தி கீ. ஓகே, டீன்றதுனா திக்னஸ் ஆஃப் த கீ. சிக்மா சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்மா சி கே அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, இது வந்துன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ. இது வந்துன்னா சிக்மா சி கேன்னு வரும். வந்து என்னென்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ. ஓகே, அடுத்து வந்து டீன்றதுனா ஷாஃப்ட் டயாமீட்டரு. அடுத்து வந்துன்னா எல்லுன்றதுனா லென்த் ஆஃப் த கீ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துன்னா கன்சிடரிங் ஷியர் ஸ்ட்ரெஸ் மட்டும் கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். டார்க் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டபிள்யூ இன்ட்டு டவு கே இன்ட்டு D/2. எல்லுன்றதுனா லென்த் ஆஃப் த கீ. அப்புறம் என்னன்னா டபிள்யூ அப்படின்னா வித் ஆஃப் த கீ. ஸோ டவு கே அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா டவு கேயோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணும். சரி, இதை யூஸ் பண்ணி வந்தோம்னா டவு கேயோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் கன்சிடர் பண்ணால் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்தோம்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு T/2 இன்ட்டு சிக்மா சி கே இன்ட்டு D/2. எல்ன்றதுனா லென்த் ஆஃப் த கீ, டீன்றதுனா திக்னஸ் ஆஃப் த கீ, சிக்மா சி கே அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ மெட்டீரியல். சரியா, க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் சி மெட்டீரியல். இதில் வந்துன்னா சிக்மா சி கேயோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா, நமக்கு வந்துன்னா இந்த ஸ்டெப்லேயும் சரி கன்சிடரிங் ஷியர் ஸ்ட்ரெஸ்லேயும் சரி இன்னொன்று வந்துன்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்லேயும் சரி நமக்கு வந்து என்ன டவு கே ஷுட் பி லெஸ் தென் தட் ஆஃப் தி இது வந்துன்னா கால்குலேட்டட் டவு கே ஷுட் பி லெஸ் தென் தட் ஆஃப் தி அலோவபிள் ஓகே. ஸோ அலோவபிள் கால்குலேட்டட் இப்போ வந்து இந்த டவு கே வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இட் ஷுட் பி லெஸ் தென் தட் ஆஃப் தி அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கீ. ஓகே, இது வந்து அப்போ தான் நமக்கு வந்து டிசைன் வந்து சேஃப். அதே மாதிரி வந்துன்னா கன்சிடரிங் க்ரஷிங் வந்து என்னன்னு பார்க்குறோன்னா நமக்கு வந்து என்ன பண்ணோம்னா க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கீ மெட்டீரியல் கால்குலேட்டர் இது வந்து இந்த சிக்மா சிகே தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். இஃப் கால்குலேட்டட் சிக்மா சிகே இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி அலோவபிள் சிக்மா சிகே டிசைன் இஸ் சேஃப். சரியா, நமக்கு வந்து கால்குலேட்டட் சிக்மா இது வந்து என்ன இந்த வேல்யூ தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேட்டட் சிக்மா சிகே இஸ் லெஸ் தென் தட் ஆஃப் தி அலோவபிள் சிக்மா சிகே. ஸோ வந்து டிசைன் இஸ் சேஃப். இது வந்துன்னா நம்ம வந்து தேர்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து கீ வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். சரியா, டிசைன் ஆஃப் கீ வந்து இது பண்ணியிருக்கோம். ஃபோர்த் என்ன பண்ணால் டிசைன் ஆஃப் போல்ட் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போல்ட் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்துன்னா ஸோ டேட்டா புக்கில் வந்துன்னா டேட்டா புக்கில் ஸோ வந்து என்னன்றது வந்து நம்பர் ஆஃப் போல்ட்ஸ். சரி, என்னன்றது நம்பர் ஆஃப் போல்ட்ஸ். அது வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப்லேயே வந்து எடுத்து எழுதியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட் டயாமீட்டருக்கு வந்தோம்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.134 ஃபர்ஸ்ட் ஷாஃப்ட் டயாமீட்டருக்கு நம்பர் ஆஃப் போல்ட்ஸ் எத்தனை அப்படின்றது வந்து எடுத்து எழுதிப்போம். அடுத்ததுனா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 வந்து பார்க்குறோம். ஸோ போல்ட்ஸுக்கு வந்துன்னா ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா, டார்க் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு π/4 d1 ஸ்கொயர் இன்ட்டு டவு பி இன்ட்டு கேபிட்டல் D1/2. ஸோ இந்த n அப்படின்றத நம்பர் ஆஃப் போல்ட்ஸு, D1 அப்படின்றது வந்துன்னா நாமினல் டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட். அதாவது போல்ட்டோட டயாமீட்டர். D1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா போல்ட்டோட டயாமீட்டர். டயக்ராமில் பார்த்தாலும் தெரியும் D1 அப்படின்றதுனா போல்ட்டோட டயாமீட்டர். நெக்ஸ்ட் வந்து டவு பி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட்டோட அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ். தென் வந்து கேபிட்டல் D1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் சர்க்கிள். சரியா, டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் சர்க்கிள். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா D1 வந்து கால்குலேட் பண்ணணும். அதாவது டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நமக்கு வந்து டார்க் வந்து தெரியும், மற்ற எல்லா வேல்யூஸுமே தெரியும். அதை யூஸ் பண்ணி அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்.
செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன செக் பண்ணணும். செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணது வந்து கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன். ஸோ டார்க் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு d1 இன்ட்டு tf இன்ட்டு சிக்மா சிபி இன்ட்டு d1/2. என்னன்றது நம்பர் ஆஃப் போல்ட், d1 அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் த போல்ட். ஸோ டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் வந்து நம்ம லாஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். tf அப்படின்றதுனா திக்னஸ் ஆஃப் தி ஃபிளாஞ்சு, சிக்மா சிகே அப்படின்றதுனா அதுதான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட், crushing stress for bolt material. Sigma CB அப்படின்றது பார்த்தீங்கன்னா sigma CB is equal to crushing stress for bolt, D1 அப்படின்றது வந்து என்ன diameter of the bolt circle. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண பண்ண போகிறோம்னா sigma CB வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 எடுத்துகிட்டு டார்க் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு π/4 இன்ட்டு d1 ஸ்கொயர் இன்ட்டு டவு பி இன்ட்டு d1/2. இது வந்து என்ன d1ஓட வேல்யூ தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சரி, இது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டயாமீட்டர் ஆஃப் தி போல்ட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா நெக்ஸ்ட் அந்த அடுத்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி டார்க் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு d1 இன்ட்டு tf இன்ட்டு சிக்மா சிபி இன்ட்டு d1/2. இதில் சிக்மா சிபியோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். சரியா? சிக்மா சிபியோட வேல்யூ இருந்ததுன்னா இட் ஷுட் பி லெஸ் தன் தட் ஆஃப் தி calculate பண்ண sigma CB வந்தனா calculated sigma CB வந்தனா it should be less than that of the allowable sigma CB. ஓகே, அப்போ அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டிசைன் வந்து சேஃப். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து எழுதியிருப்போம். நம்ம வந்து இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் வந்து கால்குலேட் பண்ண டைமென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துன்னா எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இதாக வந்து என்னன்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் ரிஜிட் ஃபிளாஞ்ச் கப்ளிங். ஓகே, ஸோ வந்து ப்ரொசீஜர் ஃபார்முலாஸ் எல்லாமே டேட்டா புக்லேயே இருக்குது. நீங்கள் வந்து வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி வந்தோம்னா கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ வந்துன்னா இதில் இன்கேஸ் எதெல்லாம் டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஸோ இந்த நோட்ஸ் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கு, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.